வணக்கம் நண்பர்களே. இந்த சிறுகீரை விதை ஒரு நண்பர் மூலமாக எனக்கு கிடைச்சிது. இந்த விதையை விதைத்தல், கீரை வளர்ச்சி, அப்புறம் அறுவடை, அதிலிருந்து கீரை கடையுதல், இந்த செய்முறை எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் இப்போது பார்க்க போகிறோம். இந்த கீரை விதைகளை பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சமான அளவு எடுத்துக்கிட்டோம். அதில் பார்த்திங்கன்னா விதையை விட 2 அல்லது 3 மடங்கு மண் கலவை சேர்த்துக்கணும். அப்போ தான் நம்ம விதைக்கும் போது விதைகள் சீராக பரவும். இல்லைன்னா ஒரே இடத்துல விதைகள் விழுந்து முளைப்பு திறன் கம்மியாயிடும். கீரைகளுடைய வளர்ச்சியும் பார்த்திங்கன்னா அதிகரிக்காது, சின்னதாக இருக்கும். இந்த இடம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஏற்கனவே நல்லா கொத்தி தண்ணி விட்டு அதை தயார் செய்து வச்சுருக்கோம். அந்த இடத்துல இந்த விதை கலவையை பார்த்திங்கன்னா தெளிக்கிறோம். எந்த அளவுக்கு சீராக போய் விழுதுன்றது பார்த்தாவே தெரியுது. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மண் கலவை இந்த விதைகளோட கலந்து வச்சுருக்கோம். தூவனதில் இது 16 நாள் கழித்து இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கீரை இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நிறைய இலைகள்லாம் பெருசு பெருசாக விழுந்திருக்கு. அதெல்லாம் குறிப்பிட்ட நேரத்தில் அகற்றிடணும். அப்படி அகற்றாமல் விட்டுட்டோம்னா ஒவ்வொரு சில இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முளைப்பே இல்லாமல் போயிடும். 2 நாளைக்கு ஒரு முறையோ தண்ணி விடும்போதோ இந்த மாதிரி பெரிய பெரிய இலை இல்லாமல் எடுத்துடணும். இது கசப்பு இலைகள், தோட்டத்தில் இருக்கிற கசப்பு இலைகளோ மஞ்சளோ இந்த மாதிரி தயார் செஞ்சு 1 வாரம் கழித்து அந்த தண்ணியை பார்த்திங்கன்னா இந்த செடிக்கு நாங்கள் தெளித்தோம். அதான் பூச்சிகளை கண்ட்ரோல் செய்கிறதுக்கு நாங்கள் பண்ணது. அதுக்கப்புறம் சாண கரைசல், அது மட்டும்தான் இந்த இதுக்கு உரம். வேறு எதுவுமே நாங்கள் செய்யலை. இது 31 நாள் கழித்து இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கீரை வளர்ந்துருக்கு. நம்ம இயற்கையாகவே பண்ணதுனால எந்த அளவுக்கும் வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். இதில் என்னென்னா சீராக பார்த்திங்கன்னா எல்லா கீரையும் வளரல. ஒரு சில கீரைகள் நல்லா வளர்ச்சி வந்திருக்கு. ஒரு சில கீரைகள் பார்த்திங்கன்னா இன்னும் குட்டியாக தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல. பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கிற கீரைகளையே அறுவடை செஞ்சோம். அதுவே பார்த்திங்கன்னா ஒரு 2 கட்டு அளவுக்கு எங்களுக்கு அறுவடை கிடச்சிது. இந்த ஒரு பகுதி தான் நல்லா வளர்ந்துட்டு, நடுப்பகுதியெலாம் வளரல. அந்த வளர்ந்துக்கிற அந்த பெரிய கீரைகளை மட்டும் 31 நாள் கழித்து நாங்கள் அதை பிடுங்கி எடுத்துட்டோம். அறுவடை நல்லா தான் இருந்துச்சு. இந்த பூச்சிகளும் அந்த அளவுக்கு தாக்கலை. ஏன்னா அந்த கசப்பு இலை, மஞ்சள் அந்த கரைசலையே ஒரு 2 முறை தெளித்தோம். வாரத்துக்கு ஒரு முறை சாண கரைசல் மட்டும் இதுக்கு விட்டோம். வேறு தண்ணி மட்டும்தான் 2 நாளைக்கு ஒரு முறை விட்டோம். வேறு எதுவுமே நாங்கள் பண்ணலை. எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கீரை பெருசு பெருசாக இருக்குன்றத நீங்களே பார்க்கலாம். அதோடைய வேரும் பார்த்தீங்கன்னா நல்லாவே வளர்ந்துருக்குது. இந்த இடம் நல்லா கொத்தி சாணம் போட்டு நல்லா தயார் செஞ்சு வச்சதுனால இந்த இடமும் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே நல்லா வளர்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கீரை பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த அளவு அறுவடை கிடச்சிருக்கு. இது அடுத்த வாரம் 2வது அறுவடைக்கான அறுவடை. இது 2வது வாட்டியும் ஒரு கட்டு அளவுக்கு பார்த்திங்கன்னா எங்களுக்கு கிடச்சிது. இந்த கீரை போன வாரத்தை விட கொஞ்சம் வளர்ச்சி கம்மி தான். இருந்தாலும் பார்த்திங்கன்னா நல்ல கீரைகள் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா 4வது வாரத்துக்கான அறுவடை. இந்த கீரைகள் ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருந்துச்சு. ஆனால் இலைகளில் பூச்சி தாக்குதலே பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா பெரிய கீரைகள் செடிகளில் பார்த்திங்கன்னா சிறிதளவு பூச்சி தாக்குதல் இருந்துச்சு. அதை நம்ம பிடுங்கிட்டதுனால இந்தந்த கீரைகளில் பார்த்திங்கன்னா பூச்சி தாக்குதலே வரலை. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு கட்டு அளவுக்கு பார்த்திங்கன்னா 4வது அறுவடையும் எங்களுக்கு கிடச்சிது. இது கடைசி அறுவடை. இந்த இலைகள் மரத்து பக்கத்தில் இருந்து இந்த பழுத்த இலைகள் விழுந்து தான் வளர்ச்சி கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. இருந்தாலும் பரவாயில்ல,
4வது அறுவடையில் இதோடைய வேர்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. இந்த கீரைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கட்ட அளவுக்கு இருந்துச்சு. இந்த 4 வாரத்துலேயும் வந்து நம்ம நல்லா வீட்டில் வந்து எல்லாமே சமையலுக்கு பயன்படுத்தினோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு வாரத்தில் பறித்த கீரை கட்டு. அதை வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு அதோடைய கீரை இருக்குன்னு பாருங்கள். இந்த குண்டா அளவுக்கு வந்து பார்த்திங்கனாவே கீரை வந்து அறுவடை ஆச்சு. இந்த கீரை, மிளகாய், தக்காளி இது 3மே நம்ம தோட்டத்தில் விளைஞ்சது தான். இந்த வெங்காயமும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூண்டும் வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து வந்தது. அதான் இந்த 3மே நம்ம தோட்டத்தில் விளைஞ்சி செஞ்சு சாப்பிட்றது ஒரு சிறப்பு தான். புளியும் நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச புளி தான். அதை விசில் வச்சு இறக்கி இந்த அளவுக்கு கடைஞ்சி சாப்பிட்டா உண்மையிலேயே கடையில் வாங்கிறதுக்கும் வீட்டில் நம்ம அறுவடை பண்ணி சாப்பிட்றதுக்கும் அதோடைய சுவை வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அதோடைய வந்து பார்த்தா வாசம் கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. நீங்களும் உங்களுக்கு இடம் இருந்துச்சுன்னா வாய்ப்பு கிடைக்கும்போது முயற்சி பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.